சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய செய்தி என்ன கேட்டீங்கன்னா, சுபமுகூர்த்தங்கள் எப்படி நம்ம பார்க்கறது அல்லது குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறேன். இதை ஏன் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, நிறைய முகூர்த்த தேதியில பார்த்தீங்க அப்படின்னு நிறைய ஜோதிடர்களாக இருக்கட்டும், நிறைய புரோகிதர்களாக இருக்கட்டும், நிறைய சரியான ஒரு தேதியை குறிக்கிறதே கிடையாது. நானுமே திருமணம் தான் பண்ணிட்டு இருக்கேன். திருமணம் பண்றேன், கிரக பிரவேசங்கள் பண்றேன், வளகாப்பு, மஞ்சள் நீராட்ட, சுபகாரியங்கள், கும்பாபிஷேகம் எதுவாக இருக்கட்டும், எல்லா தேதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு தேதியை கணக்கிறதே கிடையாது. சரியான தேதி குறிப்பிட்டு பண்றதே இல்லை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமே. அதற்காக தான் இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா இருக்கிறதால ஒரு வீடியோ போடுறேன். சுப முகூர்த்தங்களை நீங்க பார்த்து விழித்திருதுங்க. அதாவது ஜோதிடர்களாக இருக்கட்டும், புரோகிதராக சரியான தேதி குறிக்கிறது இல்லைன்றதுக்காக தான் மக்களிடையே ஒரு முன்வைக்கிறேன். அதாவது நல்ல தேதி, நல்ல சுபமுகூர்த்தம் எப்படி குறிக்கிறது நம்ம சொல்றேன், முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நாள் சரியா பார்க்கணும். முதல்ல 4 நட்சத்திரம், திதி, கரண, யோகம், நேத்திரன், ஜீவன், கரி நாட்கள் எல்லாமே நிறைய பிரிக்கணும். அதுல கூடவே ஒரு முகூர்த்தமாக ஒரு திருமணம் பண்றீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய ருது ஜாதகங்கள் கண்டிப்பா பார்க்கணும், ஆயுள் ஜாதகம் கண்டிப்பா பார்க்கணும், 2 ஜாதகம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய தலைவலிக்கிற தேதி கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அதுல இருந்து நம்ம கணக்கு எடுக்கணும். சரிதானே? சரி, முதல்ல நாளை பார்ப்போம். ஒரு நாள் கணக்கு எடுத்தீங்கன்னா சுப நாள் பார்த்தீங்க அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் மட்டும்தான் சுப நாட்கள். அதுவுமே வளர்ப்பு நாட்கள் நம்ம பார்த்துக்கணும். இந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு முகூர்த்தம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கண் உள்ள நாள். ஒரு கண் உள்ள நாளா நம்ம வைக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை முழுமையா ஒரு கண் உள்ள நாள் தான். நிறைய பேர் அதெல்லாம் வைக்கிறாங்க. அதை தவிர்த்துக்கணும். பொதுவாக சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வைக்க போறது இல்லை. ஏன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மொத்தமா கூடாத நாள் சொல்லுவாங்க. 2 கிழமை இல்லாத நாள் தான் சனி செவ்வாய், அதனால வைக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண் உள்ள நாள், அது நீங்க வைக்கக்கூடாது. அடுத்தது நட்சத்திரம் பார்க்கணுங்க. சுப நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தை அவசியம் பார்க்கணும், கணக்கிடணும். திதிகள் பார்க்கணும். அன்னைய திதியில பார்த்தீங்கன்னா அஷ்டமி வரக்கூடாது, நவமி வரக்கூடாது, பிரதமை வரக்கூடாது, ஏகாதசி முழு நாள், தசமி வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது அமாவாசை, பௌர்ணமியை நம்ம பார்க்க வேண்டிய நாட்கள் தான், திதிகள் தான். திதிகள் நம்ம சரியா பார்த்து கணக்கிடணும். அடுத்தது யோகங்கள் பார்க்கணுங்க. ஒரு நாள்ல 3 யோகம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதாவது சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் மரண யோகத்தெல்லாம் வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால அதையும் தவிர்க்குங்க. சித்த யோகம், அமிர்த யோகம் நீங்க கணக்கு எடுக்கணும். அதே மாதிரி நேத்திரம், ஜீவன் சொல்லுவாங்க. அந்த நாள்ல உயிர் உள்ள நாள், கண் உள்ள நாள் பிரிச்சிருக்காங்க. அதையுமே நீங்க பார்க்கணும். சரிதானே? அது மட்டும் இல்லாம ஒரு முகூர்த்தம்